ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸுமே போடலாம், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். செயின் ஸ்டிச் வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டு பீடே ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு 4-5 செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முடியும். இப்போ நம்ம ஒரு 2 நாட் போட்டு முடிச்சிக்கலாம் செயின் ஸ்டிச்சை. நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். சுகர் பீட் வந்து எப்பயுமே நம்ம 2 தான் கொடுக்கணும். நம்ம 3 or 4 அப்படி கொடுத்தோம்னா நமக்கு அது வந்து ஃப்ரேமை விட்டு வெளியே எடுத்ததுக்கப்புறம் நல்லாவே இருக்காது. நம்ம ஃப்ரேமில் இருக்கும்போது நாலாக போட்டிருந்தோன்னா அது கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் நம்ம ஃப்ரேம் விட்டு வெளியே எடுத்ததும் கொஞ்சம் அது வளவலன்னு ஆகிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே சுகர் பீட் வந்து 2 கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம சுகர் பீட் போட்டு கொடுத்துட்டு செயின் லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். எண்ட் நாட் போட்டு முடிச்சுருங்க. இப்போ வந்து 7000 க்ளூவும் ஸ்டோன் செயினும் எடுத்திருக்கோம். இது வந்து 7000 க்ளூவை வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோனை ஃபுல்லாக ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு அழகாக அந்த சுகர் பீட் பக்கத்துலேயே ஒட்டிட்டு வந்துடணும். அப்போ தான் அழகாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு ஒட்டிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து அந்த க்ளூவை அப்ளை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிக்கலாம் செயினை. ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ வந்து இதில் ஒரு லாக் போடணும். நம்ம க்ளூ போட்டு ஒட்டினா மட்டும் பத்தாது, இதில் ஒரு லாக் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு மெத்தடில் லாக் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடுறதும் ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் சில பேர் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி போடுவாங்க. அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். பட் நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி போடுறதுனா போட்டுக்கலாம். ஃபுல்லாக இதே மாதிரி போட்டு முடிச்சிடணும். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். நம்ம ஒரு வேளை அது ஒழுங்காக அந்த இடத்துல ஒட்டலைன்னா நம்ம அது இந்த மாதிரி ஸ்டிச் போடும்போது அது நல்லா ஒட்டிக்கும். அதனால தான். நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் சுகர் பீடும் போட்டுக்கணும். போட்டு முடிச்சிட்டோடனே இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து மோத்தி பீடில் 4 mm எடுத்திருக்கோம். 4 mm எடுத்து அது ஒரு லேயர் போட்டுக்கலாம். இந்த மோத்தி பீட் வந்து எப்போவுமே ஒன்றா தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம 2 இதை கொடுக்க முடியாது. ஏன்னா இதுக்கு பெருசாக இருக்கு இல்லையா? அதனால் வந்து ஒன்றா கொடுத்துக்கலாம். ஒன்றா கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ எப்பயுமே ஒன்றா கொடுத்துக்கோங்க மோத்தி பீட்லாம். ஒரு லைன் ஃபுல்லாக மோத்தி பீட் 4 mm கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு கடைசியில் ஒரு எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து இன்னொரு லேயரும் நம்ம வந்து 4 mm மோத்தி பீட் தான் கொடுக்க போகிறோம். இந்த டிசைன் ரொம்ப சிம்பிள் தான், பிகினர்ஸ் கூட போடலாம். அழகாக ஒன்றொன்னா கொடுத்துட்டு வந்தால் சூப்பராக இருக்கும். இதையும் அதே மாதிரி கடைசியில் வந்து எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு லேயர்லேயே ஒரு லேயர் கொடுத்துருந்தோம்ல, அதே மோத்தி பீட்க்கு அப்புறம் ஒரு லேயர் கொடுத்துக்கலாம். சுகர் பீடு, செயின், திருப்பி சுகர் பீடு, அந்த லேயரே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முத்து பீடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து 3 mm எடுத்திருக்கேன். 3 mm ஒரு லேயர் கொடுத்துக்கலாம். இதையும் ஒன்றா தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்றா கொடுத்துட்டு வந்துடலாம்.
நம்ம இப்போ இந்த முத்து பீட் கொடுக்கறதுனால எப்படி இருக்கும்னா கொஞ்சம் நமக்கு வந்து எம்போஸ்டாக காமிக்கும், இந்த டிசைனை கொஞ்சம் எடுத்து காமிக்கும். ஸோ முத்து பீடு கொடுக்கறதால நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து கிராண்டாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் ஒரு லேயர் முத்து பீட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே வந்து நம்ம ஒரு முத்து பீடும் சுகர் பீடும் வச்சு ஒரு ஸ்டிச் போடுறோம் பாருங்கள். ஒரு ஸ்டிச்சுக்கும் நம்ம வந்து எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஒரு முத்து பீடு விட்டுட்டு நம்ம இந்த டிசைன் போடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து 1.5 இன்ச் மெஷர் பண்ணி ஹைட்டு வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வித்தில் வந்து 2 இன்ச் வச்சுக்கிட்டோம். மேலேயும் 1.5 இன்ச். அதே மாதிரி இந்த ஹேண்டு ஃபுல்லாக அளந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ வந்து புட்டாஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து முத்து பீட் கொடுத்துட்டு அதை வந்து ஒரு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். அதை சுற்றி சுகர் பீடை வந்து இதில் ஒன்றாவும் லோட் பண்ணலாம், இல்லை 2 லோட் பண்ணலாம். நான் வந்து 2 லோட் பண்ணியிருக்கேன். இதை கை ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. அழகாக போட்டு முடிச்சுட்டு ஒரு எண் நாட் போட்டுக்கலாம். உள்வாட்டமாக ஒரு எண் நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி அந்த ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம டிசைனை போட்டு முடித்தா நமக்கு வந்து ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது.